எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா தலைவர் தம்பி தலைமை. படத்தினுடைய டைட்டிலே பாருங்க, ரொம்ப ரொம்ப புதுசா இருக்குது. இதை யாரு டைரக்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுடைய ஜீவா சார் லீட் ரோல் பண்ணிருக்காரு. டைரக்டர் வந்து நிதிஷ் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காரு. படத்தினுடைய கான்செப்ட் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஜாலியா போகக்கூடிய பிலிம் தான் இது. நான் சொல்றேன் இந்த படம் எதனுடைய காப்பின்னு. லாஸ்டா இந்த படத்துல வந்து ஒரே ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும், அது வந்து நம்மளுடைய ஹீரோவா இருக்கக்கூடிய ஜீவா தலைமையில நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து ஆசைப்படுறாங்க. இவரும் அதுதான் நினைக்கிறாரு. அந்த ஊர் ஓட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்றாங்க. எப்பயும் போது எல்லாமே சுமூகமா போகுது. ரைட்டு, பொண்ணுக்கும் இதுல ஈடுபாடு இருக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல என்னடா ட்விஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா பொண்ணு லவ் பண்றாலாம். அதுதான் ஹைலைட்டு. கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய காணமா, இன்னொருத்த வந்துடுறான் திடீர்னு. அதனால நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்மளுடைய ஜீவா சார் எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்னு போகக்கூடிய பிலிம் தான் தலைவர் தம்பி தலைமை. ஒரு கல்யாணத்தை அவரால் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? அவங்களுடைய கட்சி சார்பில் இவர் அமைச்சிருக்காங்க. இவரும் ட்ரை பண்றாரு. ஆனா ஜாலியா தான் போகுது. சாங்கு எல்லாமே சூப்பரா இருக்குது. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா நம்ம விக்ரம் பிரபு சார் நடிச்ச லவ் மேரேஜ் படத்தினுடைய சாயம் கான்செப்ட் தான் இந்த தலைவர் தம்பி தலைமை. இந்த பிலிம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாவும் போகுது. ஏதோ போர் அடிக்குது பார்க்கணுன்றவங்க பார்க்கலாம். ஓவர் லேக் எல்லாம் இல்ல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பரா போகுது. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த படம் ரிவ்யூல பார்க்கலாம்.